Hi, hello, welcome to Max class. Chapter 1 Set Relation and Functionsல நம்ம 1.3 உடைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? பாருங்க எக்ஸாம்பிள் 1.17 ஃபங்க்ஷன் டொமைன் வந்து ரியல் நம்பர்ல ஒரு சில நம்பர்ஸ்லாம் இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே, என்னென்ன நம்பர் இல்லைன்னு சொல்றதுக்காக இந்த மைனஸ், ஓகே இல்லைன்னு சொல்றதுக்காக இந்த மைனஸ், என்னென்ன நம்பர் பாருங்க -1 +1 மட்டும் இந்த டொமைன்ல இல்லை. கோடொமைன் வந்து ரியல் நம்பர்னும் போது நம்பர் லைன் லோயர் கிளாஸஸ்ல போட்டிருப்போம். ஆல் த நம்பர்ஸ் ஆர் தேர் இன் த ரியல் நம்பர். நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர் எல்லாமே ரியல் நம்பருக்குள்ள தான் இருக்கு. ஓகேவா? இப்போ எப்படி டிஃபைன் பண்றாங்க பாருங்க. f of x equal to x by x square minus 1 verify f is 1 to 1 or not. அப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து 1 to வா இல்லையா அப்படின்னு செக் பண்ண சொல்றாங்க. சரி, 1 to 1 அப்படின்னு சொன்னா இன்னொரு கான்செப்ட் இருக்கு பாருங்க. f of x equal to f of y-ன்னு எடுத்தா x equal to y-ன்னு ஆன்சர் வரணும். ஓகேவா? அந்த கான்செப்ட் படி கொடுத்துருக்க பாருங்க டிஃபைன் பண்ணாங்க. f of x வந்து x by x square minus 1 அந்த கான்செப்ட்லேயே எடுத்துக்கிறாங்க. ஓகே, சால்வ் பண்ணலாமா? ஓகே பாருமா, எக்ஸாம்பிள் 1.17 பார்த்தோம். 1 to 1 அப்படின்னா கான்செப்ட் f of x equal to f of y அப்படின்றது. f of x எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, x by x square minus 1ன்னு இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால அப்படி எடுத்துட்டோம். y இன்ஸ்டெட் ஆஃப் x வந்து y போட்டுக்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? இப்போ நம்ம இந்த இடத்துல கிராஸ் மல்டிப்ளிகேஷன், அதாவது என்னன்னா இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது டிவைடில் இருக்கிறது அங்கே போனால் மல்டிப்ளே, இங்கே டிவைடில் இருக்குது இங்கே போனால் மல்டிப்ளே, அந்த கான்செப்ட் படி எழுதிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு, நெக்ஸ்ட் இங்கே ஒய் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய், இந்த டேர்மை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துட்டேன், ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ இதில் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்லேயும் ஒய் எக்ஸ் ஸ்கொயர்லேயும் நம்ம எக்ஸ் ஒய்யை காமனாக எடுக்கலாம்ல. அப்போ இங்கே ரிமைனிங் ஒய்யு, இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. ஓகேவா? இங்கே மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது மட்டும் செப்பரேட்டாக இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துலேயும் ஒய் மைனஸ் எக்ஸ் காமனாக இருக்கா? இந்த ஒய் மைனஸ் எக்ஸை காமனாக நான் எடுத்துட்டேன்னா எக்ஸ் ஒய் ப்ளஸ் இந்த டேர்ம் வெளியே எடுத்து வச்சனால 1 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு ஒரு டேர்ம் கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த +1 இங்கே கொண்டு வந்தால் -1, நெக்ஸ்ட் மல்டிப்ளேயில் இருக்கிற ஒய் கீழே கொண்டு வந்தால் டிவைட். அப்போ எக்ஸோடைய வேல்யூ -1/y ஆர் ஒய்யோடைய வேல்யூ -1/x அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். எக்ஸ் வந்து 2 அப்படின்னு சொன்னால் ஒய்யோடைய வேல்யூ என்னவா இருக்கும், எக்ஸ் வந்து 2 அப்படின்னு நீ அப்ளை பண்ணால் ஒய்யோடைய வேல்யூ -1/2. எக்ஸ் வந்து 7 அப்ளை பண்ணினா ஒய்யோடைய வேல்யூ -1/7. ஓகேவா? பாருங்க, அதான் இங்கே எழுதியிருக்காங்க. அப்போ 2 -1/2 கூட கனெக்டட், 7 -1/7 கூட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் 2, 1/2 -1/2, 7, -1/2 ஆர் சம் among the infinitely many possible pairs. இதே போல் நிறைய நம்பர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி போட்டுகிட்டே போகலாம். நான் 2, 3, 7 தான் எடுத்திருக்கேன். நீங்கள் 3 எடுக்கலாம், 4 எடுக்கலாம், ஓகேவா, 5 எடுக்கலாம், 7 எடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ், 7 ஆல்ரெடி எடுத்துட்டோம். இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் எடுக்கலாம். அதனால இன்ஃபைனைட்லி மெனி அப்படின்னு சொல்கிறாங்க, இன்ஃபைனைட்லி மெனி பாசிபிள் பேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த 2ன்ற எக்ஸுக்கு, இது எக்ஸோட பிளேஸ் தானே, இந்த 2ன்ற நம்பரு கொஷினில் கொடுத்தாங்கல்ல f of x, அதாவது கொஷினில் கொடுத்தாங்கல்ல f of x, இதில் நான் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கேன். இங்கே 2 அப்ளை பண்ணுறேன். 2/2² -1, இப்போ 2/4 -1, அப்போ என்ன கிடைக்கும், 2/3 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே -1/2 அப்படின்றத நான் இங்கே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், -1/2 எக்ஸோட பிளேஸ் பை எக்ஸ் ஸ்கொயர், 1/2 ஸ்கொயர் பண்ணால் 1/4 -1. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா -3/4ன்னு வரும்.
நெக்ஸ்ட் இந்த 1/2 இதை சிம்பிளிஃபை பண்ணால் வேல்யூ பாருங்கள் 2/3 அப்படின்னு வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் f is not 1 to 1 அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஏன் f is not 1 to 1 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எக்ஸும் ஒய்யும் இங்கே பாருங்கள் எக்ஸ் ஒய் ரெண்டுமே வேறு வேறு நம்பரு. ஓகேவா? எக்ஸோடைய பிளேஸ் 2 ஒய் தான் எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய் வந்து -1/2 வேறு வேறு நம்பரு. இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஆனால் அது ரெண்டுத்தினுடைய சொல்யூஷன் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது வந்து என்னது? இது எஃப் இஸ் நாட் 1 to 1. உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். எக்ஸ் கமா ஒய் not equal to y, but f of x equal to f of y. இது பாசிபிள் கிடையாது. ஒன்று இது நாட் ஈக்குவல்னால் இதுவும் நாட் ஈக்குவலாக இருக்கணும், இல்லை இது ஈக்குவல்னால் இதுவும் ஈக்குவலாக இருக்கணும். ஒன்று நாட் ஈக்குவல் ஒன்று ஈக்குவல்னால் பாசிபிள் இல்லை. அதனால தான் எஃப் இஸ் நாட் 1 to 1 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவாம்மா? Next example 1.19. If f is அதாவது என்னென்னா டொமைன் -2, 2 வந்து டொமைன், கோடொமைன் வந்து கேபிட்டல் B அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் கிவன் பை f of x equal to 2x3, then find B so that f is on 2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்ன்னு போட்டால் 2x3ன்னு கிடைக்கும். பீன்ற செட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் கோடொமைனை. எஃப் வந்து ஆனால் என்னன்னு சொல்கிறாங்க? ஆன் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இவங்க கொடுத்துருக்க டொமைனில் -2 இருக்குது, +2 இருக்குது. அப்போ இதை வச்சு எப்படி போடலான்னு பாருங்கள். பாருமா, டொமைன் வந்து என்ன சொல்லிட்டாங்க? இதான் டொமைன். -2, +2 தான் டொமைன். ஓகேவா? சரி, அப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? -2. எஃப் ஆஃப் -2 இங்கே அப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன 2 × -2^3. ஓகேவா? பவரில் ஆட் நம்பர் இருக்கிறதுனால -8 தான் வரும். 2³ வந்து 8. அப்போ -8 × 2 -16. ஓகேவா? நெக்ஸ்ட் +2 இருக்குது. அப்போ இந்த 2 அப்ளை பண்ணால் இங்கே என்ன கிடைக்கும்? 2³ 8, 8 2s are 16. 16 இங்கே -16, இங்கே +16. இங்கே டொமைனில் இருக்க வேல்யூஸ்க்கு நான் அப்ளை பண்ணால் கோடொமைனில் எந்த எலமெண்ட் கூட கனெக்ட் ஆகுது? -2 வந்து -16 கூட கனெக்ட் ஆகுது, +2 வந்து +16 கூட கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? அப்போ இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பரு இது கூட கனெக்ட் ஆகிறதுனால இது வந்து ஆன் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபைண்ட் B so that it is f is on 2 அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் 1.18. இஃப் f ஃபங்க்ஷன் வந்து ரியல் நம்பர் தான் டொமைன், கோடொமைன் வந்து ரியல் நம்பர். இது ரியல் நம்பர்லேருந்து ரியல் நம்பருக்கு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறாங்க. என்ன ஃபங்க்ஷன் பாருங்கள்? f of x equal to 2x² - 1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபைண்ட் ப்ரீ இமேஜ் ஆஃப் 17, 4, -2. ஸோ ஓகே, இந்த 17, 4, -2க்கான ப்ரீ இமேஜஸ், அதாவது ஃபைண்ட் த ப்ரீ இமேஜஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பாருமா, f of x equal to 2x² - 1ன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 17, 4, -2 கண்டுபிடிக்கணும். ரியல் நம்பர்லேருந்து ரியல் நம்பர், டொமைனும் கோடொமைன் ரெண்டுமே ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபங்க்ஷன் பாருங்கள், f of x equal to 2x² - 1. ஓகேவா? சரி, இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ப்ரீ இமேஜஸ். அப்போ இந்த 17ன்ற எலமெண்ட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிறது எக்ஸு, இங்கே இருக்கிறது f of x அப்படின்னு எடுத்துக்கோ. ஓகேவா? இதுக்கு இது இமேஜ், ஆனால் இது பார்த்தீங்கன்னா ப்ரீ இமேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது கொடுத்துட்டாங்க, நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? அப்போ f of x கொடுத்தாச்சு, எக்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பாருங்கள்,
எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன இருக்குது 17 ஓகேவா. இப்போ 2x² மைனஸ் 1 ஈக்குவல் டு 17 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 18 x ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. அப்போ 9 போது ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் √9 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 2 வேல்யூஸ் வருது 2 இமேஜஸ் வருது ப்ளஸ் 3 மைனஸ் 3 அப்படின்றது. பாருங்க இப்போ 9 17 எலமெண்ட்டுக்கு இங்கே ப்ளஸ் 3 ஒன்று மைனஸ் 3 ஒன்று 2 எலமெண்ட் வந்து ஃப்ரீ இமேஜஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்கள் 4 எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 4 அப்போ எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸு வேல்யூ 2x² மைனஸ் 1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். இது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம என்ன போடுறோம் 4ன்னு போடுறோம். பாருங்கள் 2x² மைனஸ் 1 நாங்கள் வந்தால் 5 x² ஈக்குவல் டு மல்டிப்ளேயில் இருக்கிறது இங்கே வந்தால் டிவைட் 5/2. நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் வெளியே எடுத்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் √5/2 ஓகேவா. அப்போ இதுலேயும் 2 வேல்யூஸ் கிடைக்குது ப்ளஸ் ஒரு வேல்யூ மைனஸ் ஒரு வேல்யூன்னு கிடைக்குது √5/2 ஒன்று கமா மைனஸ் √5/2 ஒன்று அப்படின்னு 2 வேல்யூஸ் 2 ப்ரீ இமேஜஸ் கிடைக்குது. 4ன்னு இருந்துச்சுன்னா 4க்கு மைனஸ் √5/2 ப்ளஸ் √5/2 அப்படின்னு கிடைக்குது ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள் -2 எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து -2 எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து -2 எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பாருங்கள் -1/2 ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்துச்சுன்னா அந்த நம்பர் ரியல் நம்பரில் கிடையாது. இதுக்கு நியூவாக ஒரு நேம் கொடுத்துருக்காங்க இமேஜினரி நம்பர். ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்தால் அது என்ன நம்பர் இமேஜினரி நம்பர் அப்படின்னு சொல்லணும் ஓகேவா. இட் இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். அதனால் என்ன சொல்லணும் -2 ஹேஸ் நோ ப்ரீ இமேஜ் அண்டர் எஃப். ஏன்னா ரியல் நம்பரில் கிடையாது இதனுடைய சொல்யூஷன். ரூட்டுக்குள்ளே மைனஸ் வர நம்பர் ரியல் நம்பரில் இல்லை. அதனால தான் -2 ஹேஸ் நோ ப்ரீ இமேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவாமா.